வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ்ஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வெகு விரைவில் ஏப்ரல் 23 அன்று தமிழ்நாட்டுல தேர்தல் நடைபெற இருக்கு. நம்ம தி ஹிந்து, தினமணின்னு எந்த நியூஸ் பேப்பரை எடுத்தாலும் தேர்தல் மற்றும் கட்சிகள் தொடர்பான எடிட்டோரியல்ஸ் அண்ட் நியூஸ் ஆர்டிகிள்ஸ் தான் இருக்கு. சோ இன்னைக்கு தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தொடர்பான அனாலிசிஸ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட பார்க்க போறோம். இது சாதாரண அரசியல் வரலாறு இல்ல, இது தமிழ்நாட்டினுடைய சமூக மாற்றத்தின் உயிர் வரலாறு. இந்தியாவின் பல மாநிலங்கள்ல பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது பவர் சேஞ்ச், எலக்டோரல் பாலிடிக்ஸ் பத்தினது. ஆனா தமிழ்நாட்டுல பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது சமூக நீதி, மொழி அடையாளம் மற்றும் சமத்துவத்தின் போராட்டம். பிரிட்டிஷ் காலத்துல மெட்ராஸ் பிரசிடென்சில பிராமின் சமூகம் தான் கல்வி, அரசு வேலை, நிர்வாகம் எல்லாத்துலயுமே டாமினேட் பண்ணுச்சு. இதனால மத்த சமூகங்களுக்கு வாய்ப்பு குறைஞ்சது. இந்த இம்பேலன்ஸ் தான் தமிழ்நாட்டின் அரசியல் வளர்ச்சிக்கு முதல் விதை. 1916ல சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் உருவானுச்சு. இதையே நாம ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்றோம். இது தமிழ்நாட்டின் முதல் மற்றும் முக்கியமான பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். இது ஒரு காஸ்ட் பாலிடிக்ஸ் இல்ல, இது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி மூவ்மெண்ட். 1920 எலெக்ஷன்ல ஜஸ்டிஸ் பார்ட்டி பவருக்கு வந்துச்சு. இது ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன். அவங்க கொண்டு வந்த கம்யூனல் ஜியோ தான் ரிசர்வேஷன் சிஸ்டத்துக்கு அடித்தளம். இதனுடைய இம்பாக்ட் என்னன்னா, பேக்வர்ட் கம்யூனிட்டிஸுக்கு ஜாப்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சுது. சுப்பராயலு, பனகல் ராஜா தொடங்கி கூர்ம வெங்கட ரெட்டி வரைக்கும் நீதி கட்சி முதலமைச்சர்கள் நிறைய சமூக நீதி திட்டங்களை செயல்படுத்தினாங்க. குறிப்பா இந்தியாவிலேயே முதலா பெண்களுக்கான ஓட்டுரிமை, அரசியல் அதிகாரம் அளித்தல் செயல்படுத்தப்பட்டுச்சு. இந்தியாவின் முதல் பெண் அரசியல் பிரதிநிதி, உமன் லெஜிஸ்லேட்டரா முத்துலட்சுமி ரெட்டி பதவி ஏற்றதும் இப்போதுதான். ஆனா ஜஸ்டிஸ் பார்ட்டி பிற்காலத்துல மக்கள் கனெக்ட் இல்லாம எலிட் பார்ட்டியா மாறிச்சு. பிரிட்டிஷுக்கு ஆதரவா இருந்துச்சு. அதுக்கப்புறமா 1937 எலெக்ஷன்ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு. சுதந்திரத்திற்காக போராடிக்கிட்டு இருந்த காங்கிரஸ் தேர்தல் அரசியலில் ஈடுபட முடிவெடுத்துச்சு. ராஜாஜி முதலமைச்சர் ஆனார். அந்த காலத்துல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் முக்கியமான ரோல் பிளே பண்ணுச்சு. இந்தியாவிலேயே முதலா மது விலக்கு அமல்படுத்தப்பட்டுச்சு. காமராஜர் காலத்துல எஜுகேஷன் ரெவல்யூஷன், கல்வி புரட்சி நடந்துச்சு. ஆயிரக்கணக்கான பள்ளிகள் திறக்கப்பட்டன. லிட்ரஸி உயர்ந்தது. அது மட்டும் இல்லாம வேளாண்மை துறையிலும் தொழில் துறையிலும் கூட புரட்சி செய்தாரு. நவீன தமிழகத்திற்கான அடித்தளத்தை அமைச்சார் காமராஜர். ஆனா காங்கிரஸ் ஒரு முக்கியமான தவறு செஞ்சது. பக்தவத்சலம் முதலமைச்சரா இருந்த காலத்துல பருவமழையின்மை காரணமாக அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டு அரிசி விலை அதிகமா இருந்ததால மக்கள் அதிருப்தியில இருந்தாங்க. ஆனா இன்னமும் மக்களை கோபப்படுத்துற விதமா ஹிந்தி திணிப்பு, ஹிந்தி இம்போசிஷன் பண்ணப்பட்டுச்சு. இதுதான் தமிழ்நாட்டுல மக்கள் மனச மாத்தின டேர்னிங் பாயிண்ட். சோ 1937ல இருந்து 1967 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில இருந்துச்சு. அதுக்கப்புறமா அண்ணாதுரை தலைமையில திமுக ஆட்சியை பிடிச்சது. அண்ணாதுரை எப்படி ஆட்சியை பிடிச்சாரு? இப்போ திராவிட கட்சிகளுடைய வரலாற்றை பார்க்கலாம். ஈவேரா என்று அழைக்கப்பட்ட ஈவி ராமசாமி பெரியார் தமிழக அரசியலில் முக்கிய தாக்கம் ஏற்படுத்துற நபராக இருந்தார். அந்த காலத்துல மட்டும் இல்ல, இப்பவும் தான். அவர் முதல்ல காங்கிரஸ்ல முக்கிய தலைவரா இருந்தாரு. கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், இடஒதுக்கீட்டு கொள்கைய அவங்க ஏற்காததால அதுல இருந்து விலகி 1925ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சு காஸ்ட், ரிலிஜியன், பேட்ரியார்கி எல்லாத்தையும் சேலஞ்ச் பண்ணாரு. அவர் 1938ல ஜஸ்டிஸ் பார்ட்டி தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. 1944ல அவர் ஜஸ்டிஸ் பார்ட்டிய டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி திராவிடர் கழகத்தை உருவாக்கினாரு. இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்ல, இது ஒரு ஐடியாலஜிக்கல் ரெவல்யூஷன். அவர் தமிழ்நாட்டுடைய பொலிட்டிக்கல் கல்ச்சரை முழுமையா மாத்தினாரு. இந்த ஐடியாலஜிய பொலிட்டிக்கல் பவரா மாத்தினதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். பெரியார் கழக அரசியலை விரும்பினார், தேர்தல் அரசியலை விரும்பல. ஆனா அண்ணா
தேர்தல் அரசியலை விரும்பினாரு. எனவே புது கட்சிய செப்டம்பர் 17, 1949 CN அண்ணாதுரை உருவாக்கினாரு. அதுதான் டிஎம்கே. டிஎம்கே ஒரு புதிய மாடல் கொண்டு வந்துச்சு. சினிமா பிளஸ் ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் டிஎம்கேக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்துச்சு. 1967 எலெக்ஷன்ல டிஎம்கே சுமார் 138 சீட்டுகளை வென்று காங்கிரஸை தோற்கடிச்சு பவருக்கு வந்துச்சு. இது தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றில மிக பெரிய டர்னிங் பாயிண்ட். அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரீஜனல் பார்ட்டிஸ் டாமினன்ஸ் தொடருது. அண்ணாவுடைய மரணத்திற்கு அப்புறமா எம் கருணாநிதி டிஎம்கேய லீட் பண்ணினாரு. அவரு ரிசர்வேஷன் சிஸ்டத்தை 69% வரை எக்ஸ்பேண்ட் பண்ணினாரு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ச்சி, வாட்டர் திட்டங்கள், எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் ஆகியவற்றை கொண்டு வந்தாரு. அதே நேரத்துல அந்த காலத்துல மாப்போசி தலைமையில தமிழரசு கழகம் போன்ற கட்சிகள் தமிழ் மொழி மற்றும் மாநில உரிமை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தின. 1972 டிஎம்கேல இருந்து பிரிஞ்சு எம்ஜி ராமச்சந்திரன் ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினாரு. இது தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் இன்னொரு பெரிய மாற்றம். 1977 எலெக்ஷன்ல ஏஐஏடிஎம்கே சுமார் 130 சீட்டுகளை வென்று ஆட்சிக்கு வந்துச்சு. எம்ஜிஆர் பாலிடிக்ஸ வெல்ஃபேர் ஓரியன்டா மாத்தினாரு. மிட் டே மீல் ஸ்கீம பெரிய அளவுல விரிவாக்கினாரு. இதனால பள்ளி வரும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரிச்சது. குழந்தைகளின் நியூட்ரிஷன் மேம்பட்டுச்சு. எம்ஜிஆருடைய மரணத்திற்கு பிறகு ஜெயலலிதா ஏஐஏடிஎம்கேவை மீண்டும் யூனிஃபை பண்ணி ஸ்ட்ராங் ஆக்கினாரு. 1991, 2001, 2011 மற்றும் 2016 தேர்தல்களில வெற்றி பெற்றார். 2016 சுமார் 134 சீட்டுகளை வென்று ரூலிங் பார்ட்டி மறுபடியும் ஆட்சிக்கு வந்துச்சு. இது ரேர் அச்சீவ்மெண்ட். நிறைய ஸ்கீம்ஸ் மூலம் வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் பீக்குக்கு சென்றது. அர்பன் புவருக்கு டைரக்ட் பெனிஃபிட் கிடைச்சது. 2021 தேர்தல்ல டிஎம்கே மீண்டும் ஆட்சிக்கு வந்துச்சு. எம்கே ஸ்டாலின் தலைமையில புதுமை பெண், சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் போன்ற திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. தமிழ்நாட்டின் வளர்ச்சி மேம்பட்டுச்சு. இதோட தமிழ்நாட்டின் பெரிய கட்சிகள் வரலாறு முடிந்து விட்டது. ஆனால் மாணவர்களே, ஸ்மால் பார்ட்டிஸ நாம இக்னோர் பண்ணக்கூடாது. 1959 ராஜாஜி உருவாக்கிய ஸ்வதந்திரா பார்ட்டி ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமிய ப்ரமோட் பண்ணுச்சு. மாப்பு சிவஞானம் அவர்களின் தமிழரசு கழகம் தமிழ் அடையாளத்தை வலுப்படுத்துச்சு. உழைப்பாளர் கட்சி லேபர் கிளாஸ் பாலிடிக்ஸ பிரதிநிதித்துவப்படுத்தியது. இதெல்லாம் அந்த காலத்துல தமிழ்நாட்டின் இதர முக்கிய கட்சிகளா விளங்கின. சமகாலத்துல நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியவாதத்தை வலியுறுத்துது. சமீபத்துல டிவிகே தமிழக வெற்றி கழகம் 2026 யூத் மொபிலைசேஷனுக்கு முக்கியமா பேசப்படுது. ஆனா இதெல்லாம் பெருசா எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுல நேஷனல் பார்ட்டிஸ பார்த்தோம்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பத்துல டாமினண்டா இருந்தாலும் இப்போ அலையன்ஸ் பாலிடிக்ஸ்ல மட்டுமே இருக்கு. பாரதிய ஜனதா பார்ட்டி வளர்றதுக்கு முயற்சி செய்யுது. சிபிஐ, சிபிஎம் போன்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் லேபர் பாலிடிக்ஸ்ல முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதுல இருந்து நாம ஒரு முக்கியமான கன்க்ளூஷனை எடுக்கணும். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரீஜனல் டாமினன்ஸ் பிளஸ் நேஷனல் சப்போர்ட் ரோல். மாணவர்களே, இந்த முழு அரசியல் வளர்ச்சியை அனலைஸ் பண்ணும்போது 3 முக்கிய பில்லர்ஸ் தெரியுது. சமூக நீதி, மொழி அடையாளம், வெல்ஃபேர் கவர்னன்ஸ். இதன் விளைவா தமிழ்நாட்டுல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் உயர்ந்திருக்கு. கல்வி, சுகாதாரம், பெண்கள் முன்னேற்றம் ஆகியவை வளர்ந்திருக்கு. ஆனா சேலஞ்சஸ் இருக்குது. ஃப்ரீபி கல்ச்சர், பிஸ்கல் பர்டன், காஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இன்னுமே நீடிக்குது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க நினைவுல வைக்க வேண்டிய முக்கியமான ஃபேக்ட்ஸ்: ஜஸ்டிஸ் பார்ட்டி 1916, டிஎம்கே 1949, ஏஐஏடிஎம்கே 1972, 1967 எலெக்ஷன் டர்னிங் பாயிண்ட். மெயின்ஸ்ல டிராவிடியன் பாலிடிக்ஸ் இம்பாக்ட், ரீஜனல் பார்ட்டிஸ் ரோல், வெல்ஃபேர் மாடல் அனாலிசிஸ் போன்ற கேள்விகள் வரும். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் பார்க்கலாம். தென் 2025 பிரிலிம்ஸ்ல நீதி கட்சியை உருவாக்கினது யாருன்னு ரொம்ப ஈஸியான கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இந்த மெயின்ஸ் கொஸ்டினை பாருங்க. 2025 கேட்டது. தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகளின் தோற்றம், வளர்ச்சி பற்றி எழுதுக. தென் இந்த மெயின்ஸ் கொஸ்டின் பாருங்க.
2024ல கேட்டது. திராவிட இயக்கங்களின் சமூக நலத்திட்டங்கள் பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. இப்படி நிறைய கேள்விகள் இந்த ஏரியால இருந்து கேட்கப்பட்டிருக்கு. நீங்க ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிற ஸ்டாட்டிக் கண்டென்ட்டும் ஆட் பண்ணி படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஏரியா கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். முடிவா, தமிழ்நாட்டின் அரசியல் ஒரு பவர் ஸ்ட்ரகிள் இல்ல, அது ஒரு சமூக புரட்சி. அது சாதியை உடைத்தது, மொழியை காத்தது, பசியை குறைத்தது, மக்களை உயர்த்தியது. இதுதான் தமிழ்நாட்டின் அரசியல் தனித்தன்மை. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். லைக், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி பயனுள்ள காணொளியை தொடர்ந்து பார்க்க வெராண்டா IAS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை மாதிரி ஆஸ்பிரன்ஸ்க்கு இந்த மாதிரி காணொளிகளை நீங்க பார்த்த பிறகு ஷேர் பண்ண மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு பயனுள்ள காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.